திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருபியோ நம. சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தி ஆகுமே. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தை மாசம் திருவாதிர நட்சத்திரம். இதே நட்சத்திரத்துல தான் 63 நாயன்மார்கள்ல ஒருவரான அறிவாட்ட நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயனார் சிவபெருமானோட போய் கலந்த நாள். இவர் யாரு, இவருடைய வரலாறு என்னன்றது தான் பார்க்க போறோம் இந்த பதிவில். அதாவது திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில கணமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல வேளாளர் மரபுல பிறந்தவர் தாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவபக்தர். இவருக்கு இருக்கிற ஒரே தொண்டு என்ன அப்படின்னா, இந்த கணமங்கலத்துக்கு பக்கத்துல தண்டலஞ்சேரின்னு இப்ப சொல்றாங்க, தண்டலை நீழ்நெறிநாதர் கோவில் அப்படின்னு முன்னாடி காலத்துல இருந்திருக்கு அந்த இடத்துக்கு பேர். அந்த தண்டலை அப்படின்ற கோவில்ல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரு ஸ்திர புத்தீஸ்வரர். அழகான பேர் இல்லையா? ஸ்திரம் அப்படின்னாலே எதையுமே தொடர்ந்து கொடுக்கக்கூடியது, ஸ்திரமான புத்தி, நிலையான புத்தி அப்படின்னு. சுவாமியுடைய பேர் ஸ்திர புத்தீஸ்வரர். இந்த ஸ்திர புத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுவாமிக்கு சென்னல் அரிசியையும் செங்கீரையையும் மாவடுவையும் தயார் பண்ணி தினைக்கும் கணமங்கலத்திலிருந்து இந்த நீழ்நெறிநாதர் கோவிலுக்கு கொண்டு போய் கொடுப்பார். இந்த கணமங்கலத்திலேருந்து இந்த தண்டலஞ்சேரின்ற கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும். தினைக்கும் அதை தானே உருவாக்கி அதை ஒரு கூடையில் வச்சுண்டு தன் மனைவியோட சேர்ந்து இந்த நீழ்நெறிநாதர் கோவிலுக்கு போய் இங்கே சிவபெருமானுக்கு அவர் நைவேத்தியமாக கொடுத்துட்டு வருவார். தினைக்கும் சுவாமிக்கே நைவேத்தியம் பண்ணக்கூடிய அளவுக்கு தன்னுடைய இந்த தொண்டில் தன்னை ஐக்கியப்படுத்தின்றார். இப்படி நாள் தவறாமல் இவர் பண்ணிட்டு வரும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, இவருடைய பக்தியுடைய திறம் எப்பேற்பட்டது அப்படின்றத உலகத்துக்கு எடுத்துக்காட்டுறதுக்காக சுவாமி என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவருடைய செல்வம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகும்படி பண்ணுறார். கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய செல்வம் குறைந்துட்டே வருது. ஏன்னா எந்த நிலைமையிலையும் மாறாமல் பக்தி பண்ணக்கூடிய இவருடைய இந்த ஸ்திரத்தன்மையை உலகத்துக்கு காட்டுறதுக்காக இதை ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இவருடைய செல்வங்கள் குறைஞ்சுட்டே வருது. இப்படி இவருடைய செல்வங்கள் குறைஞ்சுட்டே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பக்தியுடைய ஸ்திரம் விட்டே போகலை. சுவாமிக்கு சென்னல் அரிசி செங்கீரை மாவடு இதே தான் கொடுத்துட்டே வர்றார். சென்னல் அரிசின்றது அந்த காலத்தில் ஒரு உயர்ந்த அரிசியாக கருதப்பட்டது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு கிடைச்ச அரிசியிலேயே அதுதான் உன்னதமான அரிசி. அந்த அரிசியில் சோறு சமைத்து சென்னல் அரிசியில் அதை சுவாமிக்கு எடுத்துன்னு போகிறார். இப்போது இவருடைய செல்வம் குறைந்து போனதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இவரே ஒரு கூலி தொழிலாளியாக வேற ஒரு இடத்துக்கு போகிறார். அங்கே அவருக்கு கூலியாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, சென்னல் அரிசியை தான் கொடுக்குறாங்க. சென்னல் அரிசியை இவர் சாப்பிட மாட்டார். ஏன்னா அது உயர்ந்த ஜாதி அரிசி அப்படின்னு சொல்லி அதை சுவாமிக்கு கொடுத்துட்டு கார் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த இடத்துல இருக்கக்கூடியதான இந்த அரிசியை தான் இவர் சமைச்சு சாப்பிடுவார். இப்படி கொஞ்ச நாள் ஆயிண்டே இருக்கு. கார அரிசியை இவரும் இவருடைய மனைவியும் சமைச்சு சாப்பிட்றாங்க. சென்னல் அரிசியை மட்டும் காலம் தப்பாமல் தினைக்கும் சுவாமிக்கு இவர் நடந்து எடுத்துட்டு போய் கொண்டு போய் கொடுத்துன்னு வரார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு கார அரிசியும் கிடைக்கல. இவருடைய கூலி தொழிலாளி இவர் கூலி வேலை பார்க்குற இடத்துலையும் சென்னல் அரிசி தான் கொடுக்குறாங்க. இவருக்கு எங்கேயுமே இந்த கார அரிசி கிடைக்கல. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய மனைவியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி கீரை வகைகள் அதெல்லாம் எடுத்து சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கீரை வகைகளையும் தண்ணீரையும் மட்டும் தானும் தன் கணவரும் சாப்பிட்டு கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டே வராங்க. அதுலையும் சுவாமிக்கு கொடுக்குற தொண்டுல இவங்க துளி கூட தவறலை. இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கீரை வகைகளும் கிடைக்காம போகிறது. இந்த கீரை வகைகளையும் கிடைக்காம போகும்பொழுது வெறும் தண்ணீரை மட்டும் உட்கொண்டு வாழ்தல் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்பையும் இவர் கொண்ட பக்தியில கொஞ்சம் கூட இவர் தளரலை. இப்ப என்ன பண்றார் அப்படின்னா, இவர் இதே பக்தியோட சுவாமிக்கு தினைக்கும் எல்லா கீரை வகை சென்னல் கீரை மாவடு செங்கரிசி இது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கார். இப்படி இவர் கொடுத்துட்டு இருக்கும் போதும் தன்னுடைய பக்தியில துளி கூட தவறாம இருக்கார். இப்போ சுவாமி என்ன பண்றார் அப்படின்னா, இவருடைய பக்தியை உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக இவர் நடந்து வர வழியில, அதாவது இவ்வளவு காலமாக வெறும் தண்ணீர் மட்டும்தான் குடிச்சுட்டு வரார். இந்த தண்ணீர் மட்டும்தான் இவர் குடிச்சுட்டு இருக்கும்போதும்
இவர் நடந்து வர வழியில இவருக்கு கால் தடுக்கிறது. கால் தடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இவர் கால் தடுக்கி கீழே விழுந்துடுறார். அப்போ அவர் கையில் வச்சுட்டு இருந்த கூடை நழுவி கீழே விழுந்துடுறது. கூடை கீழே விழுந்தவுடனே கூடையில் இருந்த அரிசி, கீரை, அதாவது சாதம், அரிசியாக வடித்து அது சாதமாக்கி, சென்னல் அரிசியில் பண்ண சாதம், கீரை, மாவடு எல்லாம் மண்ணில் கொட்டி அங்கே இருந்த வெடிப்பில், கமர் அப்படின்னு சொல்லுவாங்க, நில வெடிப்புக்கு கமர்னு அர்த்தம், அந்த கமரில் போய் விழுந்துருது. விழுந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அறிவாட்ட நாயனாரை தாங்கிக்க முடியல. ஏன்னா இவ்வளோ காலம் அவர் செஞ்சுட்டு இருந்த தொண்டு, தனக்கே ஒரு விஷயம் கிடைக்கலனாலும் அது சுவாமிக்கே கிடைக்கட்டும் அப்படின்னு தன்னை வருத்தி சுவாமி பேரில் இருந்த உண்மையான அன்போடு அவர் செஞ்சுட்டு இருந்த விஷயம் இல்லையா, அது போச்சு. இன்னைக்கு சுவாமி சாப்பிட முடியாது. ஏன்னா அவர் பின்னாடி கூட அதை சமைச்சு கொடுக்கலாம். ஆனால் இப்போ இந்த நேரம் கொடுக்குற நேரம் இல்லையா, தினைக்கும் ஒரே நேரத்தில் தான் அவர் கொடுத்துட்டுருக்கார். அந்த கொடுக்குற நேரம் தப்புறது இல்லையா, அதனால அவருக்கு மனம் வருத்தம் தாங்கவே முடியல. அவர் வேளாளர் மரபில் வந்தவர் இல்லையா, அதனால என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு குட்டி குறுவாள் மாதிரி ஒன்று அருவாள் அதை எப்போவுமே தன்னோட இடுப்பில் வச்சுருப்பார். எப்போ இது கீழே மண்ணில் விழுந்து சாப்பிட முடியாமல் போச்சோ, இனி நான் வாழவே கூடாது, இந்த குருவாளை கொண்டு என் கழுத்தை அறுத்துப்பேன்னு சொல்லி அந்த அருவாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுக்கிறதுக்கும் போறார். மனைவியார் கையை பிடிச்சு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றா. பின்னாடி வர மனைவி கேட்கல. அவர் தன் கையை கொண்டு அதை அறுத்துக்கணும்னு போகும்போது அந்த நில வெடிப்பிலிருந்து ஒரு கை வெளியே வருது. அந்த கை வெளியே அறிவாட்ட நாயனார் கையை பிடிச்சது மட்டும் இல்லாமல், அந்த அறுக்க போகிற கையை பிடிச்சதும் மட்டும் இல்லாமல் விடையல் விடையல் விடையல்ன்ற சத்தம் கேட்கறது. என்னன்னா, அந்த வெடிப்பில் விழுந்த சென்னல் அரிசியையும் கீரையையும் மாவடுவையும் சுவாமி தன் வாயால் கடிச்சு கடிச்சு அழகாக சாப்பிட்றானாம். அந்த சாப்பிட்ற சத்தம் அறிவாட்ட நாயனாருக்கு கேட்கறது. அதை கேட்டவுடனே அறிவாட்ட நாயனார் மனசில் இருந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு தொண்டு தன்னுடைய வாழ்நாளில் உயிராக நினச்சிட்டு இருந்தாரோ அந்த தொண்டு தன் கையை விட்டு போயிடுத்து அப்படின்னும் பொழுது அவரால் அந்த வருத்தத்தை தாங்கிக்க முடியல. அதில் தன்னுடைய உயிரே சுவாமிக்கு சமர்ப்பணமாக கொடுத்துடணும்னு முடிவு பண்ணும்பொழுது அந்த வெடிப்பில் கூட விழுந்தது. ஏன்னா எப்போவுமே நம்ம மண்ணில் விழுந்துட்டா அதை எடுத்து சாப்பிட மாட்டோம் இல்லையா, அது நில வெடிப்பில் போய் கீழே உள்ளேயே போயிடுத்து. அப்படி இருந்ததை கூட சுவாமி எடுத்து சாப்பிட்றான் அப்படின்னா அவன் அடியார் மேலே கொண்ட கருணை எப்பேற்பட்டதாக இருக்க முடியும். அதனால சுவாமி அவர் ஆனந்த கூத்தாடுறார் அறிவாட்ட நாயனார். அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், சுவாமிகிட்ட அவ்வளோ சந்தோஷமாக சொல்லி சேக்கிழார் பெரிய புராணத்தில் அதுக்கு ஒரு அழகான பாடலாகவே கொடுத்துருக்கார். அந்த பாடலில் எவ்வளோ அழகான வார்த்தை வரும் அப்படின்னா, அதாவது இதை அறிவாட்ட நாயனார் புகழ்ந்து சொல்லியிருக்கார். ஏன்னா சுவாமியை தான் கீழே விழுந்ததையும் எடுத்து சுவாமி சாப்பிட்டு, அதுவும் இல்லாமல் வெடிப்பிலிருந்து ஒரு கை அப்படியே பிடிச்சதை அடியனேன் அறிவிலாமை கண்டும், அதாவது எனக்கு அறிவே கிடையாது, அறிவு இருந்ததுன்னா இப்படி கீழே விட்டுருப்பனா, நீ சாப்பிட்றதுக்கு அழகாக கொண்டு கொடுத்துருக்க மாட்டேனா, எனக்கு அறிவே இல்லை சுவாமி, அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி, நான் ஒரு அடிமை தொழில் பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த அடிமை தொழிலை நீ எவ்வளோ உன்னதமாக நினச்சிருந்தன்னா அதை நீ வேணும்னு வாங்கிட்டு இருப்ப. என் அடிமை வேண்டி படிமசை கமரில் வந்திங்கு, கமர்னா வெடிப்பு, நிலத்துல வர வெடிப்பு, அதுக்குள்ள விழுந்ததை போய் எடுத்து சாப்பிட்ருக்கியே, கமரில் வந்திங்கு அமுதுசை பரனே போற்றி, நீ இந்த விழுந்த, அதாவது வெடிப்புல விழுந்த சாதத்தை போய் சாப்பிட்ருக்கியே, துடியடை பாகமான தூயனல் சோதி போற்றி, துடி இடை பாகம் ஆனவள் அப்படின்னா துடி மாதிரி அழகான மெலிந்த இடுப்பை உடையவளான அம்பிகை, அவளை தன் உடம்பில் வைத்திருப்பவனே போற்றி, தூயனல் சோதி போற்றி, பொடி அணி பவளமேனி, சிவபெருமானுடைய திருமேனி பவளம் மாதிரி செகப்பான திருமேனி, அது முழுக்க சிவபெருமான் திருநீரை தரிச்சுருப்பார். அதனால்தான் பொடி அப்படின்னா திருநீருன்னு அர்த்தம். பொடி அணி பவளமேனி புரிசடை புராணா போற்றி அப்படின்னு சொல்லி அறிவாட்ட நாயனார் சிவபெருமான புகழ்ந்து சொல்லியிருக்கார். இப்படி சுவாமியை புகழ்ந்து சொல்ல சிவபெருமான் ரிஷபாருடன் காட்சி கொடுத்து அறிவாட்ட நாயனாரையும் அவருடைய மனைவியாரையும் கைலாசத்துக்கு கூட்டிட்டு போறார். அப்படி அவர் கைலாசத்துக்கு கூட்டிட்டு போன நாள் இந்த தை மாசம் திருவாதிரை நட்சத்திரம், அதாவது இன்னைக்கு இந்த நாளில் தான் இது நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்தலத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, தண்டலை நீழ்நெறிநாதர் அப்படின்ற சுவாமி, அதாவது ஞானாம்பிகை சமேத ஸ்திரபுத்தீஸ்வரர் சுவாமி, இவர் ஸ்வயம்பமூர்த்தி. அதுவும் இல்லாமல் சுவாமி இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகான கோவில், சுற்றுப்புறம் கோவில் ரொம்ப அழகாக இருக்கும்.
கோச்செங்கட் சோழன் கட்டப்பட்ட மாடக்கோவிலில் ஒன்று இது அப்படின்னும் சொல்கிறாங்க. கோச்செங்கட் சோழனுக்கு இருந்த தொழுநோய், அவனுக்கு ஒரு தொழுநோய் இருந்துதான். அவனுக்கும் அவனுக்கா இல்லை அவன் சார்ந்தவர்களுக்கான்னு இங்கே சரியாக குறிப்பிடலை. அவனை சார்ந்த அவனை சார்ந்தவங்களுக்கு அந்த தொழுநோய் தீரணுன்றதுக்காக சுவாமி கிட்ட இங்கே அவன் சிவபுண்ணியத்தை சேர்த்து அவன் தன்னுடைய தொழுநோயை தீர்த்துன்னு இருக்கான். அதுவும் கல் நந்தி புல் தின்னும் அந்த இடத்துல இவனுடைய தொழுநோய் தீரும்னு சுவாமி அவனுக்கு அசரீரியா சொல்ல, இந்த கோவிலில் சுவாமி முன்னாடி, அதாவது ஸ்திரபுத்தீஸ்வரர் மூலவர் லிங்கத்துக்கு முன்னாடி இருக்க நந்தி அந்த கோச்செங்கட் சோழன் எடுத்துன்னு கொண்டு வந்த அருகம்புல்ல கல் நந்தி சாப்பிட்ருக்கு. அந்த நந்தி சாப்பிட்டதுனால இந்த இடத்துல இவனுடைய தொழுநோயானது தீர்ந்திருக்கு. இந்த அளவுக்கு முக்கியமான திருக்கோவில் திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய அழகான க்ஷேத்திரம் தண்டலஞ்சேரி நீழ்நெறிநாதர், ஞானாம்பிகை சமேத நீழ்நெறிநாதர் ஸ்திரபுத்தீஸ்வரர்ன்றது இவருக்கு இன்னொரு பேர். குருந்த ஆரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் இதுதான். குருந்து அப்படின்றது ஒரு வகையான மரம். அந்த மரம் நிறைந்த காடா இது இருந்திருக்கு. ஆரண்யம் அப்படின்னா காடு, அதனால தான் குருந்தாரண்யம் அப்படின்னு இந்த ஸ்தலத்துக்கு இன்னொரு பேரும் உண்டு. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை பற்றியும் தெரிஞ்சுண்டு அறிவாட்ட நாயனாரை பற்றியும் இன்னைக்கு தெரிஞ்சுட்டுருக்கோம். இந்த பதிவில் ஏதாவது குற்றங்குறைகள் இருப்பின் அடியானை மன்னிக்கவும். இதில் சொன்ன அத்தனை நல்ல விஷயங்களையும் என் ஆரூரன் கொடுத்த திருவருளை தவிர வேற எதுவுமே கிடையாது. திருச்சிற்றம்பலம். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.